தாய்மாமன் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா பூங்குடி காலேஜ் விட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பூங்குடிக்கு ஏற்கனவே அவங்க வீட்டில் பார்த்த மாப்பிள்ளை வந்து வருவார். வந்துட்டு பூங்குடி கிட்ட வந்து நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க வேண்டியது, ஆனால் என்னென்னமோ ஆயிடுச்சு, இப்படி நடந்திருக்கவே கூடாது, இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உன்னை பிரிஞ்சிருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு பூங்குடி கிட்டே பேசுகிறாரு. ஏதோ நடக்க வேண்டியது நடந்துருச்சு, இனிமேல் வந்து நீங்கள் இப்படி அடிக்கடி பார்க்கலாம், இப்படி வராதிங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டு இருங்கன்னு சொல்லிட்டு பூங்குடியும் சொல்கிறாங்க. உன்னை அப்படியே விட்டுருவேன் நினச்சிட்ருக்கியா, அப்படியெல்லாம் நான் விட மாட்டேன்டியோ, உன்னை அடைஞ்சு தீருவேன்னு சொல்லிட்டு அவங்களும் மனசில் நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் இன்னும் சைடு அழகருக்கும் பூங்கொடிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் ஜாதகத்துலேயும் தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் பார்த்திங்க அப்படின்னா திரும்ப வந்து சுமங்கலி பூஜை பண்ணி நிறையா சுமங்கலிகளை கூப்பிட்டு அவங்களுக்குலாம் பூஜை பண்ணி அதுக்கப்புறம் தங்கத்தில் தாலி பிரித்து போட்டுருங்க, அதுவும் வந்து அழகர் கையால் கட்ட வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர் சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழகரோட அப்பாவும் முடிவு எடுத்துட்டாரு. இந்த விஷயத்த அழகர்கிட்டையும் பூங்குடிக்கிட்டையும் சொல்லும் போது ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. அழகர் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிக்கிறாரு. இதனால் அழகரோட அப்பா அழகரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்கள பேச வைக்கிறாங்க. அழகரோட ஃப்ரெண்ட்ஸும் அழகர்கிட்ட பேசுகிறாங்க. இந்த விஷயத்துக்கு இவங்க 2 பேருமே ஒத்துக்கிட்டு 2 பேரும் திரும்ப கல்யாணம் பண்ணிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.